பூர்வ ஜென்ம புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான் ஆண்டி கோலத்தை தரிசிக்க முடியும். ஆண்டி கோலத்துல முருகனை பார்க்க குடுப்பன வேணும், சாதாரணமானது இல்லை. இந்த படி ஏறி போகும்போதே மேல சுவாமி தரிசனம் பார்த்துட்டு கீழே வருவாங்க பாருங்க, அவங்கள பார்த்து எப்படி இருக்காருன்னு கேட்பான் நம்மாளு. மனுஷாள் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறது இயல்பு. இவன் பாவத்தை தொலைக்க பழனி மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கான், அங்க இருந்து பாவத்தை தொலைச்சிட்டு கீழே வர்றான் பாருங்க, அவனை பார்த்து அவர் எப்படி இருக்காரு அப்படி. இப்ப போக முடியாதுன்னு என்னம்மா அவர் ஆண்டி கோலத்துல இருக்காராம், உன் கதை அவ்வளவுதான்மா. இவன் உடனே படி ஏறின பய கடகடன்னு கீழே இறங்கி வெளியே வந்துருவான். பழையபடி இட்லி சாப்பிட்டு காஃபி எவ்விய குடிச்சிட்டு பழையபடி ஏறுவான். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இப்ப எப்படி இருக்காரு, இப்ப போகலாம். அங்கிருந்து வர்றவன் என்னவா ராஜ அலங்காரத்துல இருக்கார். உடனே குடுகுடுன்னு அந்த ராஜ அலங்காரம் முடியறதுக்குள்ள ஓடி போய் தரிசனம் பண்ணிடணும்ட்டு போவான். பெரியோர்களே, பூர்வ ஜென்ம புண்ணியம் செஞ்சிருந்தா மட்டும்தான்